UMS, India's first electric motor, National Electric Works, UMS Group. High efficiency induction motor for pumping cells and other industrial pumps. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராங்க காலரை தூக்கி விட்டுட்டு இந்த சீரியல் பாருங்கள். ஜிடி நாயுடு சார் அவங்க கண்டுபிடிச்சா மோட்டார்ஸ் எலக்ட்ரிக்கல். நம்ம நாட்டில் ஒரு விஞ்ஞானி இருந்தால் நம்ம அதை கொண்டாடணுங்க. பாருங்க, அப்பா 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 மைக்கா கெப்பாசிட்டர் World War II. மைக்கா ஷார்ட்டேஜ் இருக்கனால மைக்கா கெப்பாசிட்டர் செய்கிறதுக்கு எல்லாம் பண்ணுறாங்க. இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. World War II அப்போ மைக்கா தெரியும் இல்லையா, ஜிகி ஜிகின்னு இருக்குமே கெப்பாசிட்டர் கட் பண்ணுறாங்க மைக்கா. இதில் இருக்கிற பெரும்பாலும் ரெசிஸ்டர்ஸு எல்லாமே ரெசிஸ்டர்ஸு. இல்லை மைக்கா கோட்டிங் கெப்பாசிட்டர்னு கொஞ்சம் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப பழசுங்க இதெல்லாம். நமக்கு வந்து மோர் தேன் 50-60 இயர்ஸ் முன்னாடி இருக்கிறனால காம்பனன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பெருசாக இருக்குது. வாங்க, அந்த காலத்தில் ரொம்ப காஸ்ட்லியாக பார்க்கப்பட்ட பிளேட்ஸ், ஷேவிங் ரேசர்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள். பிளேட் ஃபேக்ட்ரி ஏதாச்சும் பிளேட்ஸ் அப்படி இருக்கு. அசம்பிளி பாருங்கள். 1958 ரேசர் பிளேட் தயாரிச்சிருக்காங்க. எலக்ட்ரிக் ரேசர் பாருங்கள், ஒரு மோட்டார்லாம் வச்சு அப்போவே ட்ரிம்மர் சின்னதாக இப்போ தெரிஞ்சாலும் அப்போதைக்கு அது பெரிய ஐடியாங்க. கண்டிப்பாக பார்க்கணும். எலக்ட்ரிக் ரேசர் ஃபேஷன். கோயம்புத்தூரில் தயாரித்த பிளேடு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எல்லாம் பெருமைங்க, இந்தியாவுக்கே பெருமைங்க. சும்மா இம்போர்ட் பண்ணாமல் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள். இந்தியன் 27 டைப்ஸ் ஆஃப் ரேசர் பிளேட்ஸை வாங்கி டெஸ்ட் பண்ணியிருக்காரு. இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜப்பானில்.